நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவியின் மூலமாக, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெரியோர்களை தகப்பனாக, தாயாக, சிறியோர்களை மகனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக நான் ஆவிக்குரிய ஜீவித்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். தேவன் தாமே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக நுழைய செய்த நம்முடைய ஒவ்வொருவரையும் அவர் தாங்குவார், தப்புவிப்பார், நடத்துவார். அருமையான 2026ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்றாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சில நேரங்களில் சில மனிதர்களை தேவன் உயர்த்துவார். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தொந்தரவு, பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் வரும். சில வேளையில் கஷ்டப்பட்ட நபர்களை உயர்த்தும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, என்னை உயர்த்தினீங்களே, என்னை பலப்படுத்தினீங்களே, அதுக்கு காரணம் என்ன? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை ஜீவன் உள்ள நாளில், எனக்கு ஜீவன் உள்ள இந்த நாட்களில் நடத்துங்க. என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நடத்துங்கன்னு அர்ப்பணித்த அநேக தீர்க்கதரிசியில் பார்க்கும். வைராக்கியம் உள்ள அநேக ஜனங்களை பார்க்கும், அநேக ஊழியக்காரங்களை பார்க்கும், அநேக மிஷனரியை பார்க்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, மதுரை மாவட்டத்தில் போய் மிஷனருடைய கல்லறைகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனி பல தேசங்கள்லேருந்து வந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அந்த அவங்க ஊரில் இருந்த இடத்த சொத்தெல்லாம் விற்று இங்கே இல்லாத ஜனங்களுக்கு உதவி செய்து தன்னுடைய ஜீவனை மதுரை மாவட்டத்திலே விட்டு கட்டப்பட்ட கல்லறைகள் அநேகம் காணப்படுகிறது. அதை பார்க்கும்போது என்னுடைய கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு சுவிசேஷகன் இல்லை என்றால் இந்த வேதம் வந்திருக்காது. ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய மரணத்துக்கு பின்பாக அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த வேதம் வந்திருக்காது. நேசருடைய அன்பு பொழிந்த, அன்பு நிறைந்த அந்த வேத வசனத்தை நான் நேசிக்கின்றேன். நல்ல ஒரு உயர்வு வரும் பொழுது தான், தன்னுடைய குடும்பம், தனக்கென்றே தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த உலகம். ஆனால் ஒன்று, எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு சுதந்திரம் தன்னை தேடி வரும் பொழுது, ஒரு நன்மை தன்னை தேடி வரும் பொழுது, இந்த நாட்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருமே தன்னுடைய சுயநலத்திற்கு தான் நமக்கு என்ன வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், குடும்பத்தாருக்கு என்ன வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்கு என்ன வேண்டும், இதே காலகட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நாட்கள். ஆனால் இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பிறருக்காக எழும்ப வேண்டும், அநேக ஜனங்களுக்காக எழும்ப வேண்டும், ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்கிற ஒரே ஒரு தீர்மானத்தோடு தன்னை அர்ப்பணித்த ஒரு எஸ்தரை பார்க்கின்றோம். நாளின் செய்தியின் தலைப்போ, ஒரு எஸ்தரை போல எழும்பு, சகோதரியே எஸ்தரை போல எழும்பு, தாய்மாரே, அருமையான தாய்களே, எஸ்தரை போல எழும்புங்க. பிள்ளைகளே சொல்கிறேன், உங்களுக்கு தயார் செய்து ஆண்டோடைய பெரிய கிருபையினால் ஒரு 64 வயசு எனக்கு வர்ற இந்த போன ஜனவரி 7 நான் பிறந்த டேட், ஜனவரி 7 பிறந்த தேதி எனக்கு 64 வயசு. எனக்கு அருமையான தேவை ஜனமே. இந்த நாள் வரையும் தேவன் சுகபத்திரமாக காத்தாரே. எவ்வளோ கிருபை, எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு. ஒன்றுமில்லாமல் இருந்த எனக்கு அறிவை தந்து, ஞானத்தை தந்து, கிருபை தந்து, பொறுமை தந்து, இப்படிப்பட்ட செம்மையான வழியில் போ, தீமையானதை விட்டு கர்த்தருக்கு பிரியமானதை அண்டிக்கொள் என்று என் தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பினாரே, உங்களுக்கும் அனுப்புவார், நிச்சயமாக அனுப்புவார். கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு எஸ்தர் ராஜாத்தி, ராஜ பதவி கிடைக்கி, ராஜ மேன்மை கிடைக்கி, ராஜாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ
ராஜாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. எந்த மேன்மையும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. இந்த தேசத்தில் பாதி வேணுமான்னு கேட்க ராஜா. வேண்டாம். என்ன வேணும்? தேசத்தில் பாதி நாள் நான் தாரேன். கேட்கல. அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஜனங்கள் அழிவிலிருந்து மீள வேண்டும். அழிவுக்கென்று அர்ப்பணித்த அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட யூத ஜனங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இதுவே என் திட்டம். இந்த திட்டம் எப்படி, எங்கு, எவ்வளவு, எந்த நேரத்தில் நிறைவேறும். அருமையான எஸ்தர் யூதரின் ரட்சிப்புக்காக எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17-18 பார்ப்போம். ராஜா கிரீடம் பெற்றும் தாழ்மை. ராஜ கிரீடம், ராஜ மேன்மை பெற்றுக்கொண்டார். உண்மைதான். தாழ்மை. தனக்கென்று தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். சொந்த காரியம் அல்ல. எனக்கு அருமையான தேவச்சனமே, அவருடைய வாழ்க்கையில் நான் எனது இல்லை, யூத ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்ட எஸ்தர். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை முற்றிலும் தன்னுடைய சொந்த ஜனங்களாக, சகோதரனாக, சகோதரியாக, பெற்றோராக, பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட எஸ்தர். தன்னலம் இல்லாத, தன்னலத்தை வெறுத்த ஒரு எஸ்தர் 3 நாள் உபவாசம். நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜா சமூகத்தில் ஒரு செங்கோலை காமிச்சா தான் போகணும். ஆனால் செங்கோலை காமிக்கும் முன்பாக நான் போய் நிற்பேன். என் உயிரை நான் துச்சமாக எண்ணுகின்றேன். இந்த பதவி எனக்கு நிரந்தரம் அல்ல. என் நேசரே எனக்கு நிரந்தரம். என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், இந்த மேன்மைக்கு வழிகாட்டியவரே, அவரவே நான் உயர்த்துவேன். என் ஜீவனை நான் மதிக்கவில்லை. என் ஜீவன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் எதுவோ அதன்மே நடத்துங்க டாடி. என்னால் ஒன்றும் அல்ல. உனக்கு என்ன வேண்டும்? என்ன கவலை? தேசத்தில் பாதியை தாரேன்னு சொல்ற ராஜா. வேண்டாம், வேண்டாம். யூத ஜனங்களுக்கு சமாதானம், வாழ்வு வேண்டும். முதலாவது வாழ்வு, பின்பாக சமாதானம், அதுக்கடுத்து விடுதலை. 3 வேண்டும். வாழ்வு வேண்டும், சமாதானம் வேண்டும், விடுதலை வேண்டும். யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய அந்த எஸ்தருடைய வேண்டுதல் விண்ணப்பாக காணப்பட்டது. பக்தி உள்ள ஒரு எஸ்தர். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன்னை தாழ்த்தி அடங்கி கீழ்ப்படிந்தாள். தன்னை வளர்த்த சித்தப்பாவுக்கு கீழ்ப்படிந்தாள். தன்னை அர்ப்பணித்தாள். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் கேட்டு நடந்தாள் என்பதை பார்க்கின்றோம். தன்னை உயர்த்தவில்லை. எவ்வளோ மேன்மை கிடைக்க அவருக்கு, உயர்த்தலை. ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி உயர்த்தவே இல்லை. கிருபை நடந்ததா? அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதா? தேவ சமூகத்தில் எட்டிச்சாது? தேவன் ஏற்றுக்கொண்டாரா? தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை வாய்க்க செய்தார். எஸ்தருடைய வேண்டல் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அந்த யூத ஜனங்கள் அழிவு என்று 3ஆம் தேதி அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த திட்டம் பட்டம் எல்லாம் நொறுக்கப்பட்டது. ஸ்பீடாக போகக்கூடிய கழுதைகள் மூலமாக, குதிரைகள் மூலமாக, விரைவு தபால், இப்போ சொல்லக்கூடிய விரைவு தபால் மூலமாக போய் அந்தந்த சட்டத்திட்டத்தை தேவன் உடைத்தார், மாற்றி அமைத்தார். எஸ்தர் ஒரே ஒரு எஸ்தராக எழும்புங்கள். சகோதரியே, பெற்றோரே, பிள்ளைகளே, ஒரு எஸ்தரை போல எழும்புங்க. உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கலாம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேரம் உங்களுக்கு வசனத்தில் செலவழிக்க நேரம் இல்லை, பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, சுவிசேஷம் சொல்ல நேரம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் இந்த தருணத்தை தந்தாரே, அவர் நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தை ஆண்டவர் தந்தாரே. நாளை தினம் நம்முடைய தினம் அல்ல. அநேக தூங்குறாங்க, எழும்ப முடியல. பாடி பயணம் பண்ணுறாங்க. பாடி எதிர்பார்க்க முடியாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நீ ஏன் நம்ம நிர்ணயிக்கணும்? ஆண்டவர் ஆயுசு நாட்களில் கூட்டி தந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த மேன்மையை தந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் என்ன? எஸ்தருடைய வேண்டுதல் அதுதான். டாடி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தந்ததுக்கு நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை எனக்கு தந்ததுக்கு நோக்கம் என்ன? இந்த தருணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவே அவருடைய கேள்வியாக காணப்பட்டது. தன்னை குறித்தோ தன்னுடைய சொந்த பந்தத்தை குறித்தோ அவர் கொண்டு வரவே இல்லை.
அவர் சித்தப்பாவை குறிச்சோ முருதகாயை குறிச்சோ ஒன்றுமே அவர் கேட்கல. இந்த யூத ஜனங்கள் ஆமான் மூலமாக அழிக்கப்படக்கூடிய தேதி ரிசல்ட் ஆயிடுச்சு. தீர்மானம் பண்ணப்பட்டது, முத்திரை பதித்து தயாரான நிலையில் இருக்கு. தேதி தான் வரணும். உடனே யூத ஜனங்கள் இத்தனாம் தேதி அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை. அதை உடைத்தெறிய வேண்டும். நேசரே, கர்த்தருக்கு பயந்த எஸ்தர் ராஜாத்துடைய வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கம்பீரமான வார்த்தையோடு கேட்கவில்லை. புசியாமலும் குடியாமலும் நம்ம வசனத்தை நம்ம பார்க்கோம். தேவ சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் தன்னை அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கின்றோம். 3 நாள் உபவாசம் பண்ணி நான் செத்தாலும் சாகின்றேன், ராஜா சமூகத்துக்கு முன்பாக இந்த யூத ஜனங்களுக்காக நான் போய் நிற்பேன் என்பதை பார்க்கின்றோம். பக்தி உள்ள ஒரு எஸ்தர் தன்னை தாழ்த்தி தன்னை வளர்த்த சித்தப்பாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு எஸ்தர். அந்த எஸ்தருடைய வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. தெய்வ திட்டத்தை நிறைவேற்றத்தக்க தேவன் பலன் தந்தார். அருமையான சகோதரனை சகோதரியை, பெற்றோரே, பிள்ளைகளை, இதனால ஒரு எஸ்தரை போல எழும்புங்க. ஒன்றுமில்லாத எஸ்தர், பெற்றோர் இல்லாத எஸ்தரே 127 தேசத்திற்கு ராஜாத்தியாக தேவன் உயர்த்தினார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த கர்சனை உங்களுக்குள்ள வேண்டும். பிறரை குறித்து ஒரு கர்சனை, தன்னுடைய ஜனங்களை குறித்து கர்சனை, கர்த்தர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களை குறித்து ஒரு கர்சனை, ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஒரு கர்சனை, பாவத்தின் மூலமாக தண்டனை பெறக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்காக ஒரு கர்சனை அவர்களுக்காக நாம் செபிக்கும் பொழுது, காவல்துறை அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பு தேவன் தருவார். எங்கு சென்றாலும் தேவன் அவர்கள் பாதுகாப்பை தருவார். ஒரு தீர்மானமான ஒரு ஜீவியம். எஸ்தரை போல எழும்பு. எஸ்தரை போல எப்படி எழும்புவது? எஸ்தர் செய்வதே நாமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். எஸ்தருடைய வாழ்க்கை தேவன் உயர்த்தினார். மீண்டும் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. எல்லாம் நேர்த்தியாக நடத்தினார். ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கணவனை இழந்த ரூத்து தன் மாமியோடு, உம்மோடு தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய மரணம் என்னுடைய மரணம், தன்னை அர்ப்பணித்தார். கிருபை. ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கணவனை இழந்த இளம் வயதில் தன்னுடைய மாமியோடு சென்றார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமாகும் இடத்தில் நானும் மரணமாவேன். எவ்வளோ அர்ப்பணிப்பு! எவ்வளவோ விரட்டி விடுதாங்க. 2 மருமகளை 1 மருமகளை சொன்னாங்க, போயிட்டாங்க. இந்த மருமகள் போகல. ரூத்து போகவே இல்லை. என்னை போகாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே மரணமாகவே அங்கே தான் நானும் மரணம். எப்படி தீர்மானமான திட்டமான ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? எப்படி இல்லாமல் சொல்லி விரட்டி விடுதாங்க. மாமி கேட்கல. அவங்க உயர்த்தினார். போபாசின் மூலமாக உயர்த்தப்பட்டார். அந்த போபாசின் மூலமாக உயர்த்தப்பட்டார். சந்ததி தேவன் தந்தார். மகதலேன மரியாள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சுகந்த வர்க்கத்தோடு இயேசுவின் கல்லறை இல்லத்தில் வஞ்சையோடு வருகிறாள் மகதலேன மரியாள். தேவசமுத்திர அநேக நன்மை பெற்றுக்கொண்ட மகதலேன மரியாள் இயேசு கிறிஸ்து மரணத்தை தெரிந்தாள். உயிர் தெழுவார் என்ற விசுவாசத்தோடு கல்லறை அருகில் வருவதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வாஞ்சை, தன்னை அர்ப்பணித்த ஒரு வாஞ்சை. அதிகால வேளையில் எந்த பெண் போவார்கள்? கல்லறை மத்தியில் போக முடியாது. ஆனால் அந்த மகதலேன மரியாவுக்கு ஒரு வாஞ்சை காணப்பட்டது. ஒரு எஸ்தரை போல ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது. எஸ்தரை போல எழும்பு. செய்தியின் தலைப்பு அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய முயற்சி ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் எட்டுச்சு. அது மட்டுமல்ல, எப்தாவின் மகள், நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும். கர்த்தரிடத்தில் என் தகப்பனாகிய நீர் பொருத்தனை பண்ணின பிரகாரம் செலுத்தும். டேடி, நான் அந்த யுத்தத்துக்கு போகிறேன், அந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயத்தை தந்துட்டா, எதுக்கு என்னுடைய வீட்டுக்கு எதுக்கு என்ன வந்தாலும் நான் அதை பழி செலுத்துகிறேன். ஒரே மகள் எப்தாவுக்கு, ஒரே ஒரு மகள், அருமையான மகள், திருமணமாகாத ஒரே ஒரு மகள். பொருத்தனை பண்ணிவிட்டேனே என்று சொல்லும் பொழுது கண் கலங்கி மகள் சொல்லுவதே, டேடி, நீங்கள் தேவ சமூகத்தில் பண்ணின பொருத்தனையை தடை செய்ய வேண்டாம், நீங்கள் நிறைவேற்றுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னோட கூட இருக்கிற நண்பர்களை பார்த்துட்டு வந்துருந்தேன். என்னுடைய சகோதரிகள், தெரிஞ்சவங்க, பிள்ளை
என்னுடைய நண்பரான பிள்ளைகளை நான் பார்த்துட்டு வந்ததேன்னு சொல்லும்போது இடம் கொடுத்தார். எப்தா சொன்ன பிரகாரமே பலி கொடுத்தார் தன்னுடைய ஒரே மகளை. இந்த கருமையான தேவச்சனமே, நாம் எம்மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். நாம் எம்மாத்திரம் எதை இழந்தோம், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய ஈவு. இந்த உலகத்தில் நமக்குன்னு சொல்ற ஒன்றுமே கிடையாது. நெவர் 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 ஒன்றுமே கிடையாது. எப்தா மகள் நியாயாதிபதிகளில் 11:36 பார்க்கும். கர்த்தருடைய தேவ சமூகத்தில் சொன்ன பொருத்தனை பிரகாரம் தகன பலி செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் லூக்கா 1:38 பார்க்கும். தன்னை அர்ப்பணித்தார். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம பார்க்கோம். எல்லா மனுஷருக்காகவும் செபி, விண்ணப்பம் பண்ணுங்கள், சோத்திரத்தையும் பண்ணுங்கள், எல்லாம் பக்தியோடும் எல்லா நல்ல ஒழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் துதிக்கும் பொழுது களங்கம் இல்லாதபடி தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த கருமையான தேவச்சனமே, நாம் இருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நிரந்தரமே அல்ல. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நான் உங்கள்கிட்ட இந்த வார்த்தைகளை எஸ்தரை போல் எழுமுதனுடைய கண்ணீரோடு அந்த நாளில் உங்கள்கிட்ட விதைக்க எனக்கு அருமையான தேவச்சனமே, கண்ணீரோடு அந்த வார்த்தையை விதைச்சிருக்கேன். கம்பீரத்தோட இருப்பீர்கள். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுவீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகள் உங்களை தொடுமானால், உங்களுடைய இருதயத்தில் இந்த வேத வசனம் தொடுமானால், அநேகரை கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. ஒரு எஸ்தர், தன்னலமற்ற ஒரு எஸ்தர், தன்னலமற்ற ஒரு ரூத்து, தன்னை அர்ப்பணித்த மகதிரேன மரியா, எத்தாவுடைய மகளை பார்க்கின்றோம். டாடி, தேவசமுத்திரம் நீங்கள் பண்ண பொருத்தனைங்க நிறைவேற்றுங்க. நிறைவேற்றுனா என்னை தகனம் பண்ணியா உப்பு கொடுத்துருங்க, நான் சம்மதிக்கிறேன். ஓடலை. எப்தாவை விட்டு எப்தா சொன்ன பிறகும் எப்தாவுடைய மகள் ஓடலை. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு எப்படி எந்த சகோதரி ஏற்றுக்கிடுவாங்க? நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அது நிறைவேற்றுங்க. எப்தா சொல்லியிருப்பார் மகிட்ட, இல்லை இப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு மக தான், ஏத்தாப்பில் என்ன வந்தாலும் அது தகன பலி கொடுப்பேன்னு வந்துட்டேன், நீ வந்துட்டியம்மா? இல்லை டாடி, நீங்கள் பொருத்தனை பண்ணது தப்பு இல்லை, பொருத்தனை நிறைவேற்றுவது நன்மை. தன்னை அர்ப்பணித்தால் மறுநாளை குறித்து அவர் வருத்தப்படலை. அவர் சொன்ன பிரகாரம் தன்னுடைய அந்த சகோதரி எப்தாவுடைய மகள் அவளோடு உள்ள நண்பரான ஸ்திரீகளை பார்த்துவிட்டு தன்னுடைய ஜீவனை தன்னுடைய தகப்பனாருடைய கரத்தில் ஒப்படைத்தார். தகப்பன் செய்யக்கூடிய கடமையை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். ஒரு எஸ்தரை போல் எழும்பு. ராஜாக்களுக்காக செபிக்கவும், அதிகாரமுள்ளவர்களுக்காக செபிக்கவும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக ஒருவரே, நாம் அனைவருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிற தேவனே, அவரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது, செபிக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். எல்லோரையும் மீட்பதற்காக நம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்காக அவரை நாம் முன்வைத்து நாம் செபிக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் விளங்கி வருகிறது. அப்போஸ்தலர் பவுல் வசனம், கர்த்தருக்காகவே நாம் பிரசங்கம் பண்ணவும், அப்போஸ்தலன் ஆனவும், போதகன் ஆகவும், நாம் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகின்றேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, கடந்து வந்த பாதைகள் அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எஸ்தரை போல எழும்புங்க. தன்னலமற்ற ஒரு எஸ்தர், தனக்காக எதையும் தெரிந்து கொள்ளவில்லை, யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு வாஞ்சை, ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு தீர்மானம். தேவன் அதை நிறைவேற்றினார். கர்த்தர் அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய சமூகம் முன்னும் சென்றது. எஸ்தர் செய்ததெல்லாம் வாய்த்தது. எஸ்தர் என்ன கேட்டாரோ ராஜா அதை நியமித்தார் என்பதை பார்க்கின்றார். என்னுடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எஸ்தரை போல எழும்பும். எஸ்தரை போல எழும்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளே. ஒரு முருதகாய் போல நாம் எழும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு விட்டு சென்ற அடிச்சுவடுகளை இப்பொழுது நம்மளோடு இருந்து ஆளுகை செய்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம்
அதைவே நாம் ஃபாலோ பண்ணி அதற்கு பின்பாக நாம் செல்லும் பொழுது குறைவில்லாதபடி நிறைவாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது குறைவெல்லாம் நிறைவாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் தாமே உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாரந்தோறும் நடக்கக்கூடிய அருமையான புதன்கிழமை மாலை 7 முதல் 7 வரை இதுவரை வரையிலும் பார்க்கக்கூடிய தேவ சமூகத்தில் இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடியுடைய ஊழியத்திற்காக, சபை ஊழியத்திற்காக, இந்த டிவியின் ஊழியத்திற்காக செபிப்பேர்கள் என்று விசுவாசத்தோடு சொல்லி உங்களுடைய ஒவ்வொருவரையும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் கைகூப்பி தேவனுடைய வரவேற்கின்ற தேவன் தான் வழி நடத்துவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.